என்னம்மா செய்யற? கேசரி. கேசரியா? இதுக்கு என்ன பேரு இன்னைக்கு? கேசரி தான். அதுக்கு என்ன பேர்? கேசரி தானா? இல்ல இதுக்கு ஒரு பேர் வச்சிருப்போமே. கேசரி தான். என்ன கேசரி மாதிரியே தெரியலையே. ஐயோ, முந்திரி திராட்சை போடல. சரி, இது அப்படியே போட்டுறலாம் இல்லையா? அப்படியே போட்டுறியா? அப்படியே போட்டா கேசரி. இப்படியே சாப்பிட்டா பாயாசம், இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு சாப்பிட்டா கேசரி. ஆமாவா? சரி சரி. இது என்ன செஞ்சிருக்கீங்க? ரசம். ரசமா? இது முழுசு முழுசாலாம் இருக்குது. அது கறிவேப்பிலை அப்படி போட்டாதான் நல்லா இருக்கும். இதுக்கு என்ன பேரு? ரசம். இதுக்கு பேரு? இதுக்கு பேரு ரசமா? ஏன், என்ன விஷமா அதுக்கு பேரு? அப்படிதான் தெரியுது, ஆனா என்னன்னே தெரியல. அது ரசம் மாதிரியே தெரியல. ரசம் கேசரி சாப்பிட்ட பேர் எப்படி இருக்குன்ட்டு வேற லெவல்ல இருக்கும். யார வச்சு சாம்பிள் பாக்க போறீங்க இத? நீதான். ஐயோ, நாளா இது விளையாட்டுக்கே வரலவா? உனக்கு லூஸ் மோஷன் ஏதோ ஆகலதான் பாப்பா தம்பி. ஐயோ, இது விளையாட்டுக்கு நான் வரவே இல்லப்பா. எனக்கு வேணாம். ஓனர் உன்னை திட்டிட்டே இருக்காருல்ல? ஐயோ, வாழ பாவம் மனுஷன். இன்னைக்கு மனுஷன் பாவம் வேலைக்கே வரல அவரும். இல்ல இன்னைக்கு வரமாட்டாரு அவரு. இன்னைக்கு வேலைக்கே வரமாட்டாரு. இதாரு ஓகே, உங்க தம்பி எல்லாம் வருவாங்க. வந்தாங்கன்னா ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்து சாம்பிள் பாத்துக்கோ. எண்ணெய் வச்சு சாம்பிள் பாக்காத. நீ நிறைய போட்டுதான் நான் பண்றேன் பாப்போம். நல்லா இருக்கும். நெய்யா போட்டீங்க? வேற ஏதாவது போட்டு போறோமா? நெய் போறன்ற பேர்ல நெய் தானே அது? எனக்கு சோறு கிடைக்காதா? யார் சொல்லுது? சொன்னா போதும், பார்சல்லே வரும். எனக்கு பார்சல்ல வரும், செஞ்சு எடுத்துட்டு வரும். கேசரி ரெடி. இங்க பாரு, கேசரி எப்படி இருக்கு? கேசரி மாதிரியே தெரியல எனக்கு ஒன்றும். எது மாதிரி தெரியுது? வேற ஏதோ பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு.